ஹே கைஸ், இன்னைக்கு நாம விச்சஸ் லவ்வோட 10th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட்ல சின்ன பாட்டியோட லவ் ஸ்டோரி பத்தி பார்த்தோம். அதோட நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸும் பண்ணிருப்பான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அடகு கடை சூனியக்காரியை கட்டுறாங்க. அந்த அம்மா எல்லார்கிட்டே இருந்து வாங்கின பொருள் எல்லாம் ஒரு பாட்டில போட்டு வைப்பாங்க. இப்ப அந்த பாட்டில் எல்லாம் ஒரு மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவும் இதை பார்த்துட்டு என்னவோ வித்தியாசமா நடக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கினா அவ அம்மாவோட செயின் எடுத்து பாக்குறாங்க. அதுவும் ஒரு மாதிரி மின்னுது. உடனே ஹீரோயின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மந்திர பால் கிட்ட கேக்குறாங்க. அதுவும் அவங்க ரெஸ்டாரண்ட காட்டுது. இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அதுங்க ரெண்டும் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு படம் முடிஞ்சது கூட தெரியாம மாங்குன்னு கிஸ் அடிச்சிட்டு இருக்குதுங்க. கூட்டமே இவங்களதான் பாத்துட்டு இருக்கு. அப்புறம் எல்லாரும் பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நைஸா ரெண்டு வெளியே இருந்து போயிடுச்சுங்க. அந்த தியேட்டர்ல தான் பிஏவும் இருந்திருப்பான். அவன் இவங்க ரெண்டு பேருமே பாத்துட்டான். வெளியில போன ரெண்டு பேரும் லிப்ட்ல ஏறுறாங்க. அவங்க லிப்டுக்குள்ள போனதும் கதவு மூடுது. லிப்ட்ல வெளிப்பக்கமா டோர்ல லிப்ட் ஒர்க் ஆகாதுன்னு எழுதி ஒட்டிருக்காங்க. இதை கவனிக்காம உள்ள போயிட்டாங்க. படம் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு பேசிட்டு இருக்க. நீங்க படமா பாத்தீங்கடா அப்படின்னு நமக்கு தோண அப்ப லிப்ட் ஒரு மாதிரி தடுமாறுது. அது ஏற்கனவே ரிப்பேர் ஆன லிப்ட் தானே. லைட் எல்லாம் ஆஃப் ஆகி அப்படியே நின்றுடுச்சு. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஹீரோ எமர்ஜென்சி பட்டனை அமைக்கி பாக்கலாம். ஒண்ணுமே ஒர்க் ஆகல. ஏதாவது ஒயரிங் பிரச்சனையா தான் இருக்கும். இப்போ உள்ள லிப்ட் எல்லாம் கீழே விழுறது கிடையாது, பயப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது பவர் வந்துருச்சு. அப்பாடா அப்படின்னு லைட்டா சிரிக்கிறதுக்குள்ளேயே லிப்ட் செம்ம ஸ்பீடா கீழே போக ஆரம்பிச்சிச்சு. ஹீரோ நல்லா ஹீரோயினை புடிச்சுக்கிட்டான். அவ சொடக்கு போட ஒரு கையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அவ பயப்படுறான்னு நினைச்சு இன்னும் டைட்டா பிடிக்கிறான். அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு கையை மேல தூக்கி டக்குன்னு ஒரு சொடக்கு போடுறா. லிப்ட் நின்றுட்டு இவன் இப்படி கையை மேல தூக்கி இருக்கிறது ஹீரோ பாக்குறான். அப்போ டக்குன்னு வெளியில இருந்து ரெண்டு பேரு லிப்ட் சரி பண்றவங்க கதவை திறந்துட்டாங்க. ஒர்க் ஆகாத லிப்டுக்கு எப்படி பவர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ வேற ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறான். டவுட் வர ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு. வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் அவ ரூம்ல உட்காந்துட்டு மாட்டிட்டோமோ அப்படின்னு ரொம்ப பலமா யோசிக்கிறா. லிப்ட் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது பொதுவா எல்லாரும் அப்படித்தானே சொடக்கு போடுவாங்க. இல்ல எந்த லூஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு தலையை பிச்சுக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்கும்போது கூட ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். வீட்டுக்கு வந்து ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியும் டயர்டா இருப்ப போய் தூங்குன்னு ரொம்ப ஃபார்மலா சொல்லிட்டு போயிருந்திருப்பான். எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு போச்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கட்டில படுத்து புலம்பிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவ முகம் மாறுது. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட பால் இவ ரூம்ல இருந்திருக்கும்ல, ஒரு சோஃபாக்கு முட்டு கொடுத்துட்டு தானே இருந்திருக்கும். அதை பார்த்துட்டா. அந்த பக்கம் ஹீரோ இவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் சின்ன பாட்டி லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் லைட் ஆஃப் ஆனது. இவளை முதுகுல தூக்கிட்டு போகும்போது தெருவுல அதுவா ஆன் ஆனது. அடுத்த நாள் இவ பெட்ல வச்சு கையை சுண்டி தண்ணி கேட்டது. அப்புறம் இப்ப அந்த லிப்ட்ல நடந்தது. அன்னைக்கு கிச்சன்ல ஏதோ லைட்டு சத்தம் எல்லாம் வந்தது. சூனியக்காரிங்க இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு சொன்னதும் கோவப்பட்டது. அந்த ரைட்டர் வேற ஒரு வாட்டி இவளை சூனியக்காரின்னு சொல்லியிருந்திருப்பாள். அது சரக்கடிச்சுட்டு அவளே அவ வாயால நான் சூனியக்காரின்னு சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான். ஒரு செகண்ட் சீரியஸ் ஆயிட்டான். அப்புறம் அவனுக்கே சிரிப்பு வருது. என்ன நாம இப்படி சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டு உள்ள வராங்க. நம்ம பெரிய பாட்டி தான் வாடகை காசு கொடுக்க வந்திருக்காங்க. அப்போ ஹீரோவோட நெஞ்சில உள்ள அந்த தழும்பு பாத்துட்டுறாங்க. ஹீரோ உடனே அது சின்ன வயசுல எனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்ல பாட்டி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பாட்டி என்னாச்சுன்னு கேட்க இல்லப்பா ஒண்ணும் இல்ல நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஆனா என்னமோ வித்தியாசமா யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாளே ஹீரோ அந்த தழும்பை பத்தி தான் அவங்களோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவர் கிளியரா சொல்றாரு இது கத்தி குத்து மாதிரிலாம் இல்ல, ஏன்னா வெளியில மட்டும் தான் தழும்பு இருக்கு, உள்ள எந்த காயமே இல்ல, இது என்னன்னு சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோ ரொம்ப யோசிக்கிறான். அப்புறம் ஆபீஸ்ல பிஏக்கு ஹீரோயின் லவ் மேட்டர் தெரிஞ்சிச்சுல. பிஏ வேற ஒரு வாட்டி ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னும் அவளுக்கு பசங்களை பத்தி ஒன்னும் தெரியல, எப்பவும் தப்பான பசங்க கிட்ட போய் விழுறா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதுவும் ஹீரோ கிட்டவே நம்மள பாஸ் என்ன பண்ண போறாரா அப்படின்னு பீதியிலேயே ஏதோ ப்ராஜெக்ட் பத்தி பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். ஹீரோ இது எதையுமே கவனிக்கல. ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். டக்குன்னு பிஏ கிட்ட அவளை நிறைய ஸ்கூல்ல அடிக்கடி டிரான்ஸ்பர் பண்ணாதான் சொன்னீங்கல்ல, அது எதனாலன்னு கேக்குறான். பிஏவும் எல்லா ஸ்கூல் பசங்க தானே, அதனால என்னென்னவோ காரணம் சொல்றாங்க. அந்த பொண்ணு பார்த்தாலே எல்லாரும் படியில இருந்து உருண்டுருவாங்க. கைய லைட்டா சொன்னா போதும் அவங்க மேல தண்ணி வந்து கொட்டுமா. அவன் நடந்து போனா வாடின பூ கூட திரும்ப மலருமா. ஒரு வாட்டி கார் இடிக்க வரும்போது கையை சுண்டி காரவே நிறுத்திட்டாலாம். இதெல்லாம் சும்மா கற்பனையா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவ கொஞ்சம் வித்தியாசமான ஆளா தானே இருக்கா அப்படின்னு கேட்க என்ன வித்தியாசமா இருக்கா, அவளை வித்தியாசமா இருக்கான்னு நினைக்கிறவங்க தான் வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றான். ஹீரோயின் லவ் பண்றாங்கன்னு இப்ப இவனுக்கு தெரியும்ல, அதனால ஒரு அட்வைஸ் மாதிரி உங்க அம்மா பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும், அவங்க இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க, உங்க உலகம் வேற அந்த பொண்ணோட உலகம் வேற, நம்ம மேடம் வேற ஒரு மாதிரியான ஆளு, அதனால இதெல்லாம் இப்பவே நிறுத்திடுங்க, அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்க சேர்மன் ஆறதுக்கு தடையா இருக்கும்னு நீங்க கடத்தப்பட்ட அந்த இன்சிடென்டவே மூடி மறைச்சிருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற அந்த பொண்ணெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றான். என்ன மூடி மறைச்சாங்க அப்படின்னும் போது ஹீரோவை 25 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தினாங்கல்ல அந்த விஷயத்த வெறும் வீட்டை விட்டு ஓடி போன கேஸ் அப்படின்னு போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவுக்கு இப்பதான் தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஹீரோ தேடிட்டு இருந்த பால் இப்போ ஹீரோயின் கிடைச்சிருச்சுல்ல, இந்த பால் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா அப்ப அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான், அப்ப இங்கதான் ஏதோ நடந்திருக்கு,
நம்ம பாட்டிங்க ஏதோ பண்ணிருப்பாங்களோன்னு இப்ப இவளுக்கு பாட்டிங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அப்படியே அவங்க கிட்ட நைஸா பேசுற மாதிரி, இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது மனுஷங்களை காயப்படுத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. அவங்க அசால்ட்டா, அதெல்லாம் நாங்க எவ்வளவோ பேரை நிறைய பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, இல்ல பாட்டி நான் அப்படி கேட்கல, குட்டி பசங்க சின்னதா கியூட்டா இருப்பாங்கல்ல அவங்கள அப்படின்னும் போது, இப்பெல்லாம் அதுங்கதான் ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க, மனுஷங்கள்ல என்ன வித்தியாசம் அப்படின்னும் போது, கத்திய வச்சு எல்லாம் எதுவும் அவங்கள குத்தி இருக்க மாட்டீங்க தானே அப்படின்னு கேக்குறா. என்ன கத்தி, ஏன் இப்படி வயலண்டா பேசுற அப்படின்ற மாதிரியே கேட்க, பாட்டிங்க ரெண்டும் சாஃப்ட் பீஸ் அப்படின்னு பார்த்தா பெரிய பாட்டி இருந்துட்டு, என்ன கத்தி, நம்மள அச்சுறுத்துனா நான் எதை வேணாலும் பண்ண தயங்க மாட்டேன், அதுவும் உங்க 2 பேருக்கும் எதுவும்னா கத்தி எல்லாம் ஏமாத்திரம் வெறும் கையாலவே நசிக்கிறவேன்னு சம்மட்டா பேசிட்டு போறாங்க. ஆத்தி இதுங்க என்ன வேணா பண்ணுங்க போலயே. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு அவன் ரூமுக்கு போறதுக்கு முன்னால ஹீரோயினை போய் பாக்கலான்னு அவன் ரூமுக்கு போறான். உள்ள அவ அந்த பாலை கையில வச்சுட்டு இருந்திருப்பா. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு போர்வக்குள்ள பாலை மறைச்சு வச்சுட்டா. நேத்து தியேட்டருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஹீரோ இவகிட்ட பேசியே இருக்க மாட்டான். அதனால ஹீரோயின் கொஞ்சம் டல்லா தான் இருப்பா. ஏன் கோவமா இருக்க அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லன்னு சொல்றா. கோவமா தான் இருக்க, கோவத்துல சோஃபா காலை கூட உடைச்சிருக்க அப்படின்னு சோஃபாவை பார்த்து சொல்ல, அவ லைட்டா சிரிக்கிறா. சரி உடனே அந்த காலை கூட நான் மாட்டி தரேன் அப்படின்னு கேக்குறான். என்ன நடுராத்திரி என்ன பண்ண போற, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு பதறா. அப்பதான் அவன் யோசிக்கிறான், இல்லையே இதுக்கு முன்னால அந்த சைடு கால் இல்லையே, ஏதோ வேற ஒண்ணுதானே அந்த சோஃபாவை பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னு கொஞ்சம் டவுட்டா யோசிக்க, ஹீரோயின் டக்குன்னு அவனை டைவர்ட் பண்ண, வாயே நாம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு ரூமை விட்டு வெளியில கூட்டிட்டு போக பாக்குறான். அவனும் டாபிக்க மாத்திட்டான். அவளை ஹக் பண்ணிட்டு, எனக்கு வேற என்னென்னமோ யோசனைகள் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட சரியா பேசல சாரி அப்படின்னு கேக்குறான். இப்ப எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னும் போது, கிட்டத்தட்ட அப்படின்றான். அப்ப இன்னும் சரியாகல அப்படின்னும் போது, அது எனக்கும் தெரியாது, ஆனா எனக்கு எது முக்கியமானதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில நின்று பெரிய பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் இப்ப இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. இது பத்தாதுன்னு அடுத்த நாள் அடகுக்கடை சூனியக்காரி ஹீரோயினை தேடி ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு முகத்தை மறைச்சு உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் அவங்கள பாத்துட்டு, என்ன விஷயமா வந்தீங்கன்னு எதிர்த்தாப்புல போய் உட்கார்றா. நீ இப்ப யார லவ் பண்ணிட்டு இருக்க, நீ என் கடைக்கு வந்துட்டு போனதுல இருந்து அங்க என்னென்னமோ வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு, அதுவும் நல்ல விஷயம் மாதிரி தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சின்ன பாட்டி ஹீரோயின் கூட யாரோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்குறாங்க. இங்க இந்த சூனியக்காரி ஹீரோயின் கிட்ட, நீ கொடுத்த அந்த செயின் தான் பிரச்சனையா இருக்குமோ, இதுக்குதான் உனக்குன்னு விதிக்கப்பட்டவன் நான் நம்பி இருக்கணும், அதை விட்டுட்டு அப்படி எவன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, சின்ன பாட்டி இவங்க கடைசியா பேசினதை கேட்டுட்டாங்க. ஹீரோயினை பார்த்து, விதிக்கப்பட்டவன் இல்லையா, யாரு ஹீரோவா, ஹீரோவை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் பதறா. அடகுக்கடை சூனியக்காரி வர சின்ன பாட்டி வாய்ஸை கேட்டதும் நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறாங்க. சின்ன பாட்டி அவங்கள பிளாக் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்னு முகத்தை பாக்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே ஒருத்தர் தெரியும் போல. அடி நீயா அப்படின்னு சின்ன பாட்டி ஷாக் ஆகி அடகுக்கடை சூனியக்காரியை துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. கடைசியா எதுவுமே கிடைக்கலன்னதும் கால்ல இருக்கிற செருப்பை தூக்கி வீசி அடிக்கிறாங்க. என்ன பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கத்த, நீ ஃபர்ஸ்ட் உள்ளவானு அவளை ரூம் இழுத்துட்டு போய், அப்போ உனக்குன்னு விதிக்கப்பட்டவன் ஹீரோ கிடையாதான்னு கேக்குறாங்க. இல்லன்னதும் பாட்டி ரொம்ப பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அவன் என்னை ஏமாத்த மாட்டான், பெரிய பாட்டி கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாம ரகசியமா வச்சுப்பீங்க தானே அப்படின்னு கேட்க, கதவை திறந்துட்டு பெரிய பாட்டி வந்து, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டு நிக்கிறாங்க. அங்க அடகுக்கடை சூனியக்காரி தப்புச்சோம் பொழைச்சோன்னு வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட பாட்டி எப்படி அங்க இருக்காங்கன்னு யோசிச்சு பாக்குறாங்க. இப்பதான் ஹீரோயின் யாருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினை மாதிரியே விதிக்கப்பட்டவனை விட்டுட்டு இன்னொருத்தனை காதலிச்சு ஏமாந்து போயிருப்பாங்க. அதனாலவே அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஹீரோயினும் அதே தான் பண்றான்னு இந்த சூனியக்காரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாலே எப்போ நம்ம பெரிய பாட்டி இந்த சூனியக்காரியை மிரட்டி ஏதோ ஒரு விஷயமா பெரிய கத்தி ஒண்ணு வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அதையும் இந்த சூனியக்காரி யோசிச்சு பார்த்து, ஓ கதை அப்படி போகுதோ அப்படின்னு ரொம்ப வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ன்றது தெரியல. அங்க ரெஸ்டாரண்ட்ல பெரிய பாட்டிக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. இதோட நிறுத்திக்க, இல்லன்னா நாங்க நிறுத்த வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மிரட்டுறாங்க. சின்ன பாட்டியும், அவன் உனக்குன்னு விதிக்கப்பட்டவனா இருந்த வரை எல்லாம் ஓகே தான், ஆனா அது இப்ப இல்லன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதை விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்னை ஏமாத்த மாட்டான், விட்டுட்டும் போக மாட்டான்னு ஹீரோயின் கத்த, நீ சூனியக்காரன்னு தெரிஞ்சாலுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் எந்த பதிலுமே சொல்லல. உடனே பாட்டியே, நீயே இதை முடிச்சு விடு, இல்லன்னா நான் ஏன் ஸ்டைல்ல முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வரான். பாட்டிங்களுக்கு பிடிக்குமேனு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா பாட்டிங்க 2 பேரும் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம உள்ள எந்திரிச்சு போயிட்டாங்க. ஹீரோயின் தான் இந்த மாதிரி நம்ம விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றா. ஓ அதனாலதான் என்கிட்ட பேசாம போனாங்களா, ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா, என்கிட்ட என்ன பிடிக்கல, என்னோட குணமா வேலையா அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டான். ஹீரோயின் உடனே அவனை ஹக் பண்ணிட்டு, அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு தான் அவனை பிடிச்சிருக்கே அப்படின்னு சமாதானப்படுத்துறா. ஹீரோ விளையாட்டுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்ல கிஸ் பண்றா. இதுவும் பத்தாதுன்னு சொல்ல சிரிச்சுட்டே 2 பேரும் கிஸ் பண்ண போகும்போது பாஸ்னு பிஏ சவுண்டு
இவனுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்றதே வேலையா போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கதவை திறந்துட்டு ஹீரோட அம்மா வராங்க. 2 பேரும் டக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிச்சு நிக்க அவங்க 2 பேரையும் முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. பாட்டிங்களும் அவங்க வந்துட்டாங்க. ஹீரோ அம்மா உடனே எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு கத்துறாங்க. பிஏவும் ஓகே மேடம்னு பாட்டிகள் எல்லாம் தள்ள ஹீரோயின் கிட்ட நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவளும் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு கதவை சாத்திட்டு வெளியே போய் நிக்க உள்ள சப்புன்னு அரைகிற சத்தம் கேக்குது. இப்ப ஏன் இவ்வளவு கோவமா வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ அவன் காணாம போன கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் ரிட்டையர்ட் ஆன டிடெக்டிவ் எல்லாம் விசாரிக்கிற? குற்றவாளியை கண்டுபிடிக்க போறியா? உனக்கு அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, எல்லாத்தையுமே மறந்துரு. நீ என்னதான் விசாரிச்சாலும் உன்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல இந்த வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வா அப்படின்னு ரொம்ப கத்துறாங்க. இதுல ஹீரோயினை வேற அசிங்கமா திட்டி அவளெல்லாம் பத்தி பேசினாலே அசிங்கம்னு சொல்ல இது வெளியே எல்லாருக்குமே கேட்கத்தான் செய்யுது. பாட்டிங்கெல்லாம் பொங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா உள்ள ஹீரோவை நல்லா திட்டிட்டு வெளியில வந்து ஹீரோயினை கேவலமா ஒரு லுக்க விட்டுட்டு போறாங்க. பாட்டிங்களுக்கு எல்லாம் செம்ம கோவம். இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் ரைட்டரை பார்க்க வந்திருக்கா. ரைட்டருக்கும் இப்ப ஹீரோயின் லவ் பண்றது தெரியும்ல, ஏன் அவன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் அதான் எனக்கும் தெரியல, நீயா இருந்திருந்தா நான் இவ்வளவு கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்ல என்ன அவன் எதுவும் தொல்லை பண்றானா, என்னவா இருந்தாலும் சொல்லு, கைய காலை உடச்சு போட்டுறேன் அப்படின்னு பொங்குறான். அதெல்லாம் இல்ல, வேற ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ உனக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சா என்ன பண்ணுவேன்னு கேக்குறா. இவனுக்கும் இது ஹீரோ பத்தின ஒரு விஷயம் தான் நல்லாவே புரியுது. நம்ம லவ் பண்ற பொண்ணு இப்படி அவளோட லவரை பத்தி நம்ம கிட்டவே பேசுறாளேன்னு இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் ஆன்சர் பண்றான். அவங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்டா நல்லா இருக்கும். நீ அவனை பத்தி தான் ஏதோ கேக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ உண்மையை சொன்னதும் அவன் ரொம்ப பண்ணானா அவனை விட்டுட்டு என்கிட்ட வந்துரு, எதுவா இருந்தாலும் நான் உன்னை ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன முடிவு பண்ணான்னு தெரியல. ஹீரோ கிஃப்ட் பண்ண செயினை கழட்டிட்டு நைட் அவன் எப்போ வருவான்னு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் வந்துட்டான். உள்ள பாட்டிங்க 2 பேரும் நம்ம ரைட்டர் எழுதி இருக்கிற சூப் கரண்டி சூனியக்காரின்ற கதையை வாசிச்சுட்டு படுத்து கிடக்காங்க. அப்போ திடீர்னு சின்ன பாட்டி அக்கா எனக்கு அவங்க யாரு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. யார சொல்றாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மாவை தான் சொல்றாங்க. ஹீரோ 3 நாள் காணாம போய் அப்புறம் கிடைச்சான்னு போலீஸ் கால் பண்ணதும் ஹீரோட அம்மா ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்கல்ல, அது இந்த பாட்டிங்க 2 பேருக்கும் எப்படி தெரியும்னு தெரியல. அதான் யோசிக்கிறாங்க. இப்ப பெரிய பாட்டி ஹீரோட நெஞ்சில இருந்த அந்த தழும்பை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சின்ன பாட்டிக்கிட்டே சொல்றாங்க. அப்ப அந்த சின்ன பையன் ஹீரோவா அப்படின்னு 2 பேருக்குமே ரொம்ப ஷாக். இவங்களுக்கு எப்படி சின்ன வயசு ஹீரோவை தெரியும்ன்றதெல்லாம் தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்ததுமே அவனை பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டா. என்ன இன்னைக்கு திடீர்னு அப்படின்னும் போது இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறியே, நேத்து என் அம்மா சொன்னதுன்னு கேட்டுருச்சா அப்படின்னு கேட்க எதை பத்தி, கடத்தப்பட்ட விஷயத்த பத்தியா இல்ல என்ன அசிங்கமா பேசினதை பத்தியா அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிடு, இனிமே என் அம்மா அந்த மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கறான். அப்பதான் ஹீரோயின் கழுத்துல செயின் இல்லைன்றதையும் கவனிக்கிறான். செயின் எங்க அப்படின்னு கேட்கும்போது மறந்துட்டேன்னு சொல்றா. இப்பவே அவனுக்கு புரிஞ்சிருச்சு என்னவோ தப்பா இருக்குன்னு. ஹீரோயினும் இப்ப எனக்கு முக்கியமானதுன்னா அது நீதான், உன்னை தவிர என் கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல, இப்ப இருந்து என்ன ஒழுங்கா கவனிச்சு பாரு, நான் உன் குழப்பத்தை எல்லாம் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஃப்ட் பண்ண செயினா அவனோட பாக்கெட்லயே போட்டு விட்டுட்டு நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்ததும் திரும்ப நீயே இதை என் கழுத்துல மாட்டி விடுன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை பார்த்து சொடக்க போடுறான். பில்டிங் லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது, கலர் கலரா எரியுது, டிசைனா மாறுது. அடுத்து இன்னொரு சொடக்கு போடவும் சுத்தி எல்லாருமே அசையாம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அடுத்து சொடக்கு போட போகும்போது ஹீரோ வேணாம் அப்படின்னு கத்துறான். அவ கண்ணெல்லாம் கலங்கி ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. அப்படியே எபிசோட முடிச்சாங்க. இவ சூனியக்காரன்னு தெரிஞ்சு ஹீரோ என்ன பண்ண போறான்னு தெரியல. தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை பை.